viewers, நீங்கள் நல்ல கான்டென்ட்டாக போடுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. ஆனால் சடனாக வியூஸ் ஸ்டாப் ஆகிடுச்சா? முன்னாடியெல்லாம் லட்ச வியூஸ் வந்திருக்கும். ஆனால் இப்போ சடனாக 100-200 வியூஸ் கூட வர மாட்டேங்குதா? யூடியூப் உங்களுக்கு எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்கல, ஸ்ட்ரைக்கும் தரல, ஆனால் வியூஸ் மட்டும் போக மாட்டேங்குதா? ஸோ இதுக்கு பேர் தாங்க ஷேடோ பேன். ஸோ யூடியூப் அல்காரிதம் உங்களோட சேனலை சைலண்ட்டாக இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வீடியோவில் ஷேடோ பேன் ஏன் வருது, அது எப்படி செக் பண்ணுறது அண்ட் 100% சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எஜுகேஷ்னல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யூடியூப் ஷேடோ பேனை அட்மிட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி யூடியூப் பார்த்திங்கன்னா ஷேடோ பேன் அப்படின்ற அஃபிஷியல் டேமை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் உங்கள் கான்டென்ட் பார்டர் லைன் கான்டென்ட், அதாவது பாலிசியை பிரேக் பண்ணாமல் இல்லை ஆனால் சேஃப் இல்லாத கான்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரீச்சை கம்மி பண்ணிடும். ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டில் உங்களுக்குலாம் குறையாதுங்க, ஆனால் வியூஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக குறையும். உங்களோட வீடியோ பார்த்திங்கன்னா சர்ச் ரிசல்ட்டில் காட்டாது அண்ட் சஜஸ்ட் வீடியோ அண்ட் ப்ரௌஸ்டு ஃபீச்சர்ஸில் உங்களோட கான்டென்ட் யூடியூப்பில் காட்டாது. சரி, இப்போது உங்கள் சேனல் பிளாக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்காக்னிட்டோ மோட் சர்ச். ஓகேவா? புது வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அந்த டைட்டிலை மக்கள் சர்ச் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் காப்பி பண்ணுங்கள். க்ரோமில் இன்காக்னிட்டோவில் போய் யூடியூப் சர்ச்சில் அந்த டைட்டிலை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டாப் 15 ரிசல்ட்டில் உங்கள் வீடியோ இல்லை அப்படின்னா ரீச் பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். மெத்தட் 2 எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் சப்ஸ்கிரைபர் சர்ச். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அதாவது உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா, அவர் உங்களோட சேனல் நேமை சர்ச் பண்ண சொல்லுங்கள். சேனல் நேம் எக்ஸாக்டாக டைப் பண்ணியும் டாப் ரிசல்ட்டில் உங்களுக்கு வராமல் ரொம்ப கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனல் ரீச்சபிலிட்டிக்கு டவுனில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். மெத்தட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஷார்ட்ஸ் டெஸ்ட். டெய்லி ஒரு யூனிக் ஷார்ட் வீடியோவை 3 days அப்லோட் பண்ணுங்கள். நார்மலாக ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வியூஸ் வரும். ஆனால் 1 to 2 hours உங்களுக்கு 5 to 10 வியூஸ் கூட வரல அப்படின்னாலே ஷேடோ பேன் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சரி, என்ன தப்பு பண்ணால் ஷேடோ பேன் வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்டட் கான்டென்ட். அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ரீயூஸ்டு கான்டென்ட் போடுறதுனால வரக்கூடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, மியூசிக் கிளைம்ஸ். எல்லா வீடியோலையும் மியூசிக் காப்பிரைட் கிளைம் இருந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி வயலேஷன். கம்யூனிட்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாமல் வீடியோ போடுறதுனாலையும் ப்ராப்ளம் வரும். ஸ்பேம் ஆக்டிவிட்டீஸ். மற்ற கிரியேட்டர்ஸ் வீடியோவில் போய் சப் ஃபார் சப் கேட்குறது, இல்லைனா உங்கள் லிங்கை ஸ்பேம் பண்ணுறது, நீங்களே உங்கள் வீடியோவை அடிக்கடி பார்க்கறது, இதெல்லாமே ப்ராப்ளம் வரும். தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்லீடிங் மெட்டா டேட்டா. வீடியோ கான்டென்ட்டுக்கும் டைட்டில் டேகுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் அப்லோடிங். அதாவது சேம் டைப்பில் லோ குவாலிட்டி வீடியோஸை நிறைய அப்லோட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இது போல் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னாலே ஷேடோ பேன் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஒருவேளை இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அது எப்படி நம்ம அதுலேருந்து வெளியே வருது அப்படின்றதுக்கும் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். அதில் முதல் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக் அ பிரேக். அப்படின்னா 1 to 2 வீக்ஸுக்கு எந்த ஒரு போஸ்ட்டுமே உங்களோட சேனலில் நீங்கள் போடாதீங்க. ஸ்டெப் 2, க்ளீனப். உங்கள் சேனலை செக் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ ரிஸ்கியாவோ இல்லை மிஸ்லீடிங்காக இருந்தால் அதை நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் ப்ரைவேட் போட்டுக்கோங்க. ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஸ்டார்ட். 14 daysக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அண்ட் ஒரிஜினல் கான்டென்ட்டோட திரும்பி வாங்க. ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ கிளிக் பை. அதாவது ஹானஸ்ட் டைட்டில் அண்ட் ஹானஸ்ட் தம்ப்நெயில்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட். ஷார்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஒரே வீக்கில் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேரும் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் தட் தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது இல்லையா? ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஷேடோ பேனுன்றது பெர்மனெண்ட்லாம் கிடையாதுங்க. இது ஒரு டெம்பரவரி தான். கிரியேட்டர்ஸ் பண்ணுற
மெயின் தப்பு ரீச் குறையும் போது பயப்படாமல் போய் இன்னும் நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ணுறது. அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற நம்ம வீடியோஸில் நம்ம செக் பண்ணணும். ஏதாவது உங்களுக்கே இது ரிஸ்கியாக இருக்குமோ, இல்லை இது நமக்கு மிஸ்லீடிங்காக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அந்த வீடியோ தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வேறு கான்டென்ட்டை நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணாலே உங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நிறைய பேருக்கு ரீச் ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. பேஷன்ஸ் அண்ட் ஒரிஜினல் கான்டென்ட் பண்ணுறது உங்கள் சேனல் திருப்பி ஒரு நல்ல ரீச்சை கொடுக்கக்கூடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்ஸாக பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பல கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.